வாழ்க வளமுடன். ஸ்ரீ குமரன் ஜோதிடம் உங்களை இருக்கரம் கூப்பி அன்புடன் வரவேற்கிறது. இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வரப்போகிற 2025 ராகு கேது பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். ரிஷபராசிக்கு இந்த ரிஷபராசிக்கு ராகு கேதுக்கள் என்ன மாதிரியான நட்பலனை ஏற்படுத்துவாங்கன்றத இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். உங்களுடைய ராசி ரிஷபராசி. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிர பகவான். கால புருஷனுக்கு 2வது ராசி. நீங்கள் உங்களுடைய ராசி ஒரு சுபத்தன்மை உள்ள ராசி, சுக்கிரனோட ஆதிக்கம் உள்ள ராசி. நீங்கள் எதையுமே ஒரு நளினத்தன்மையாக, எதையுமே ஒரு ஆடம்பரமான ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய பர்சன்டேஜ் பார்த்திங்கன்னா நீங்கள் தான். எதையுமே சுக்கிரனுங்கிறனாலே உங்களுக்கு ஒரு காமக்காரகன், கலத்திர காரகன். எதையுமே சந்திரன் உச்சமாகக்கூடிய ராசி. உங்கள் ராசியில் தான் சந்திர பகவான், மனோகாரகனான அந்த சந்திர பகவான் உச்சமாகிறது. தாய் மேலே மிகுந்த ஒரு அன்பு செலுத்தக்கூடிய ராசி நீங்கள் தான். அதனால் உங்களுடைய ராசிக்கு ராகு பகவான் லாபஸ்தானத்தில் சஞ்சரிச்சுக்கிட்டு இருந்தார் நடப்பில். இப்போ ராகு கேது பயிற்சியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல உள்ளே போகிறாரு. அந்த கும்பமனையில் அந்த கேது பகவான் உள்ள நுழையும் போது உங்களுக்கு எப்பேற்பட்ட நட்பலனை ஏற்படுத்துறத இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். கேது பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல பயிற்சியாக போகிறார். வீடு, வண்டி, வாகனத்தை குறிக்கக்கூடிய அந்த தாயார் சுகத்துக்கு உண்டான ஸ்தானமான 4ஆம் இடத்துல கேது பகவான் பயிற்சியாக போகிறாரு. அதே மாதிரி குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல பயிற்சியாக போகிறார். இந்த ராகு மேலே குரு பார்வை இருக்கும். குரு 9ஆம் பார்வையாக உங்களுடைய தனஸ்தானத்திலிருந்து, அந்த மிதுனமனையிலிருந்து அவர் நேராக அந்த ராகு பகவானை பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் உள்ள பயிற்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானமான அந்த கர்மஸ்தானமான 10ஆம் இடத்துல அந்த ராகு பகவான் வரும்போது பார்த்திங்கன்னா குரு பார்வை இருக்கும் அந்த ராகு மேலே. அதனால் தொழிலில் நல்ல பாக்கியத்தை நீங்கள் அடைய போகிறீங்க. கர்மஸ்தானமான அந்த 10ஆம் இடத்துல குரு பார்வை இருக்கும்போது அந்த ராகு பகவான் பயிற்சி ஆகும்போது பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். அதே மாதிரி 4ஆம் இடத்துல கேது பகவான் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு வீடு, வண்டி, வாகனத்தில் ஒரு சின்ன சின்ன தடங்கள் இருந்தாலும் அதில் ஏதோ ஒரு விதமான ஒரு மன இறுக்கமான ஒரு சூழ்நிலை ஏற்படும். தாயாருக்கு ஒரு சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு ராகு பகவான் 10ஆம் இடத்துலேருந்து தொழிலில் நல்ல ஷிஃப்ட் ஆக்கிடுவார். வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்துவார். 10ஆம் கர்மஸ்தானமான அந்த 10ஆம் இடத்துல குரு பார்வை வரும்போது பார்த்திங்கன்னா தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உங்களுக்கு புத்திரனால் ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்துவார். அதே மாதிரி எங்கேயுமே சார் கடன் கிடைக்கல, ஒரு பிரச்சனையாகவே இருக்குது, வந்த பணம் தங்க மாட்டேங்குது அப்படின்னா குரு 2ஆம் இடத்துல பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு தனஸ்தானத்தில் அந்த குரு பகவான் பயிற்சி ஆகிறனால உங்களுக்கு அற்புதமான ஒரு தன பாக்கியத்தை ஏற்படுத்துவார். தொழில் மூலிமா நல்ல ஒரு திருப்திகரமான பண வரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். புத்திரர்களால் ஆதாயத்தை அடைவீங்க. திருமணமே ஆகலை சார், எனக்கு தள்ளி தள்ளி போகுது அப்படின்னா உங்களுக்கு திருமண பாக்கியத்தை ஏற்படுத்துவார். உங்களை நகர்த்திடுவார். ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமையும். 4ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கனால ஒரு பயணத்தினால ஒரு சின்ன இடைஞ்சல் இருந்தாலும் அதில் வெற்றி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். வண்டி வாகனத்தில் நீங்கள் ஒரு ரிப்பேர் ஆகி கூட ஒரு சின்ன ஒரு மன இறுக்கத்தை ஏற்படுத்தும். ஒரு வீடு, வண்டி வாங்கலாம் சார், வாங்க முடியல சார், அதில் ஒரு தடங்களாகவே இருக்குது அப்படின்னா உங்களுடைய தசா புக்தி அடிப்படையில் தான் நம்ம பார்க்கணும். உங்களுக்கு எந்த மாதிரியான தசா புக்தி நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். உங்களுக்கு புதன் தசை நடக்கும்போது அற்புதமான பலாபலனாக உங்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி சனி தசை நடக்கும்போது சனி சுபத்துவமாக உங்கள் ஜாதகத்தில் இருந்தார்னா உங்களுக்கு தசா புக்தியின் அடிப்படையில் சிறப்பான ஒரு நட்பலனை ஏற்படும். சுக்கிர தசை நடந்தாலோ, சுக்கிரன் லக்னத்தோடு தொடர்பு கொண்டாலோ, அல்லது சுக்கிரன் சுபத்துவமாகி உங்கள் ராசிக்கு லக்னத்துக்கும் அவர் தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும்.
எதுலேயுமே வெற்றி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. கோச்சார கிரகங்கள்லாம் உங்கள் ராசிக்கு வந்து சாதகமாக இருக்குது. எதுலேயுமே வந்து ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமையும். வரப்போகிற 2025 வந்து எதுலேயுமே வந்து உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். புத்திர பாக்கியத்தில் எங்களுக்கு தடங்களாகவே இருக்குது சார் அப்படின்னா உங்களுக்கு அற்புதமான ஒரு புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்துவார். திருமண தடை இருந்தாலும் அந்த தடையை வந்து விலகக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அது அமையும். தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை கொடுப்பாரு. உயர்கல்வியில் சார் எனக்கு போய் படிக்க முடியல, அதில் வந்து ஒரு பொருளாதார பிரச்சனை இருக்குது, அது வந்து ஒரு தங்கு தடையாகவே இருக்குது அப்படின்னா நல்ல பண வரவை ஏற்படுத்துவார். இந்த குரு வந்து 2ஆம் இடத்துல வரும்போது உங்களுக்கு மாபெரும் சுபர் தன காரகனான அந்த குரு பகவானே வந்து 2ஆம் இடத்துல கோச்சாரத்தில் பயிற்சி ஆகும்போது உங்களுக்கு அற்புதமான ஒரு பண வரவை ஏற்படுத்துவார். தொழிலில் நல்ல பண வரவு ஏற்படும். உங்களுக்கு தொழில் எங்கே இருந்தாலும் 8ஆம் இடத்தை பார்க்குறனால உங்கள் ராசிக்கு வந்து குரு பகவான் 8ஆம் இடத்தை பார்க்குறனால அற்புதமாக உங்களை நகர்த்தி போய் அதில் ஒரு தொழிலில் வந்து ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அதே மாதிரி 10ஆம் அதிபதி லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொழிலில் நல்ல லாபத்தை நீங்கள் அடைவீங்க. தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய வருஷமாக இந்த வருஷம் அமையும் என்று கூறிக்கொண்டு உங்களை வாழ்த்தி வணங்குகிறது. வாழ்க வளமுடன்.